தன்னுடைய மனைவி, அப்பா, அண்ணன், பெரியண்ணா, சின்ன அத்தனை பேரையும் அழைக்கிறார். அத்தனை பேர்கிட்டையும் சொல்லிடுறாரு, எந்த அடியார் வந்தாலும் கொடுத்துருங்க, அடியாருன்னு வந்து பஞ்சம்ட்ட போதும் அத்தனையும் நீங்க எடுத்து கொடுத்து விடலாம் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து புறப்பட்டு யுத்தத்துக்கு போயிடுறாரு. இவர் யுத்தத்துக்கு போன உடனேயே இங்க நாட்டில், சோழ நாட்டில் பஞ்சம் வந்துடுது. பஞ்சம் வந்த உடனே என்ன ஆகுது, இவங்க இந்த உறவினர்கள் எல்லாம் கூடி என்ன முடிவு எடுத்துடுறாங்க, இந்த நெற்களஞ்சியத்தை எல்லாம் நாமளே பயன்படுத்தி கொள்ளலாம், எந்த அடியாருக்கும் கொடுக்க வேண்டாம், ஏன்னா நாட்டிலேயே பஞ்சம் வந்தது, நம்முடைய பிள்ளை தானே, நம்முடைய அண்ணன் தானே, நம்முடைய தம்பி தானே சொல்லி உறவினர்கள் எல்லாம் முடிவு செய்து இந்த நெற்களஞ்சியம் அத்தனையும் வந்து தம்முடைய சொந்த செலவுக்கு பயன்படுத்திடுறாங்க. இப்போ போனவர் மீண்டும் வராரு. மீண்டும் வந்த உடனே இங்க நாட்டில் அவ்வளவும் பஞ்சம்ங்கிற விஷயத்தை கேள்விப்படுறாரு. இப்போ கேள்விப்பட்ட உடனே தன்னுடைய நெற்குவியல் வந்து இவருக்கு நினைவு வருது. அதை எல்லா அடியார்களுக்கும் கொடுத்து விடலாம் அப்படின்னு சொல்லி வந்து பார்க்குறாரு. நெற்களஞ்சியத்தில் நெல்லே இல்லை.